நம்மள ஒரு சில பேர் இருப்போம். ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போதோ இல்லை வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போதோ மொபைலை நோண்டும் போதோ நார்மலாக தான் இருப்போம். ஆனால் தூங்கலாம்னு கண்ணை மூட போகிறப்போ தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம மண்டையில் ஓட ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு அன்னை தினமோ இல்லை வேற என்னைக்கோ நடந்திருக்கும். ஆனால் அப்போ நமக்கு அவங்கள எதிர்த்து பேச சரியான பாயிண்ட் கிடைச்சிருக்காது, சைலண்டாக வந்திருப்போம். ஆனால் அந்த முடிஞ்சு போன பிரச்சனை தேவையே இல்லாமல் நம்ம தூங்குற டைமில் இல்லை நடுராத்திரி 1 மணிக்கோ 3 மணிக்கோ நம்ம மண்டையில் ஓட ஆரம்பிக்கும். ச்சே, நம்ம அப்படி பேசியிருக்கலாமே, இப்படி பேசியிருக்கலாமே, அவங்களுக்கு பல்பு கொடுத்து நம்ம கெத்து காட்டியிருக்கலாமேன்னு நம்ம முடிஞ்சு போன பிரச்சனையை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி ஒரு சின்ன எண்ணங்களில் ஆரம்பித்த இந்த பிரச்சனை முடிவே இல்லாத திரும்ப திரும்ப அதை பற்றி யோசிச்சு ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன்லையும் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நீங்களும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களில் ஒருத்தவங்களா இருந்து கஷ்டப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நான் சொல்ல போகிற கதையை நீங்கள் கேட்டு முடிச்ச பிறகு நீங்கள் பிரச்சனையை கையாளுற விதமே முழுமையாக மாறிடும். உங்களுக்கான மன நிம்மதியை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்ற தெளிவும் உங்களுக்கு பிறக்கும். ஸோ மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் அன்பான இஷ்யூ. ஒரு ஊர்ல ஒரு கல்லூரி இருந்தது. அன்னைய தினம் ஒரு ஆசிரியர் தன்னோட கையில ஒரு சின்ன பஞ்சு மூட்டையை எடுத்துட்டு கிளாஸ் ரூம்குள்ள நுழையிறாரு. அப்படி உள்ள வந்ததும் அங்க இருந்த மாணவர்கள் கிட்ட இப்படி சொல்றாரு: பசங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப முக்கியமான பாடத்தை சொல்லி தர போறேன். இந்த பாடத்தை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பிரச்சனைகளை எதிர்கொள்ற விதமும் அதை கையாளுற விதமும் முழுமையா மாறும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எண்ண சிதறல்களும் மன குமுறல்களும் இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட மாணவர்களும் ஆர்வத்தோட பாடத்தை கவனிக்க தயாராகிறாங்க. அப்போ அந்த ஆசிரியர் ஒரு மாணவனை கூப்பிட்டு அவர் கொண்டு வந்த அந்த சின்ன பஞ்சு மூட்டைய அவனை கையில எடுத்து பிடிக்க சொல்றாரு. அவனும் ஆர்வத்தோட அந்த பஞ்சு மூட்டைய கையில வச்சு பிடிச்சிக்கிறான். இப்படியே கொஞ்சம் நிமிடங்கள் கடந்து போகுது. அப்போ அந்த பையனோட உற்சாகம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அதை கவனிச்ச ஆசிரியர் அந்த பையன்கிட்ட இப்படி கேட்குறாரு: என்னப்பா, கை வலிக்குதா? பஞ்சு மூட்டை கனமா இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் இப்படி சொல்றான்: இல்லை சார், பஞ்சு மூட்டை கனமாலாம் மாறல, என் கை தான் கொஞ்சமா வலிக்குதுன்னு சொல்றான். மறுபடியும் சில நிமிடங்கள் இப்படியே கடந்து போகுது. இப்போ அந்த பையனுக்கு தாங்க முடியாத கைவலி வர ஆரம்பிக்குது. தன்னோட ஆசிரியர்கிட்ட இப்படி சொல்றான்: சார், என்னால் முடியல, என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, நான் இந்த குட்டி பஞ்சு மூட்டையை மேஜையில் வச்சிடுறேன்னு சொல்கிறான். அதுக்கு ஆசிரியர் இப்படி கேட்குறாரு: இப்போ அந்த பஞ்சு மூட்டையோட கனம் கூடி இருக்கான்னு. அதுக்கு அந்த மாணவன்: இல்லை சார், நான் இதை எடுக்கும்போது என்ன கனம் இருந்ததோ அதே தான் இப்போவும் இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஆசிரியர்: சரி, அதை மேஜையில் வச்சுட்டு உன் இருக்கையில் போய் உட்காருன்னு சொல்கிறாரு. இப்போ எல்லா மாணவர்களையும் பார்த்து இப்படி சொல்கிறாரு: அந்த சின்ன பஞ்சு மூட்டையோட கனம் மாறவே இல்லை. ஆனால் அவன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நேரம் அதை கையில் ஏந்தி பிடிச்சிட்டு இருந்தானோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துது. இப்போ உங்கள் எல்லாரோட பிரச்சனைகளையும் மனக்குமுறல்களையும் இந்த சின்ன பஞ்சு மூட்டை மாதிரி நினச்சிக்கோங்க. அதை பற்றி கொஞ்ச நேரம் நினச்சிட்டு விட்டுட்டீங்கன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் அதிக நேரமோ இல்லை நாட்களாகவோ உங்கள் மனசுக்குள்ள அந்த எண்ணங்களை சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் மன பாரம் கூட ஆரம்பிக்கும். பிறகு அது உங்களை வருத்த ஆரம்பிக்கும். உங்களை சோர்வடைய வச்சு மன நிம்மதியே இல்லாமல் ஆக்கிடும். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த எண்ணங்களை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிற வரை வேற எந்த வேலையிலையும் உங்கள் மனசை ஈடுபடுத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த மன குமுறல்கள் உங்களோட நேரத்தை வீணடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் சக்தியை முழுதுமாக உறிஞ்சி எடுத்து உங்கள் இலக்கை நோக்கி உங்களை உழைக்க விடாமல் பண்ணிடும். அதன் பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்தா கூட உங்களை பயப்பட வைக்கும், சோர்வடைய வைக்கும். நான் எப்போ அந்த பையனை அந்த சின்ன பஞ்சு மூட்டையை மேஜையில் வைக்க சொன்னனோ அவனோட பாரம் உடனே குறைஞ்சுது. அவனுக்கு அது ஒரு நிம்மதியை கொடுத்துது. இந்த விஷயத்தை தான் நீங்கள் உங்களோட மன குமுறல்களுக்கும் பண்ணணும். ஒரே பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுங்க. ஏன்னா அதை பற்றின எண்ணங்கள் உங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவ போகிறதே இல்லை. அதுக்கு பதிலாக உங்களை வருத்தி வேதனை மட்டும்தான் பட வைக்கும்னு சொல்லி அந்த ஆசிரியர் பாடத்தை முடிக்கிறாரு.
நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இது எப்போ ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாற ஆரம்பிக்குதுன்னா அவன் திரும்ப திரும்ப அதை பத்தியே மனசுக்குள்ள போட்டு புழுங்க ஆரம்பிக்கும் போதுதான். அதை பத்தி அளவுக்கு அதிகமா யோசிக்கும் போது சின்ன பிரச்சனையே ஒரு பெரிய மலை அளவுக்கு நம்ம மனசுல விஸ்வரூபம் எடுத்து நம்மளை வருத்த ஆரம்பிக்கும். அதை பத்தி எத்தனை வாட்டி யோசிச்சாலும் அந்த பிரச்சனையோட பாரம் குறையவே போறது கிடையாது. மாறாக அதனோட பாரம் அதிகரிக்க தான் செய்யும். மனக்குமுறல்கள் என்னைக்குமே நம்ம பிரச்சனையை வளர்த்து விடுறதை தவிர அதுக்கு தீர்வு கொடுக்கவே கொடுக்காதுன்ற விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு நிம்மதியே இல்லாம ஆக்கி மனக்குழப்பத்தை தந்து நம்ம வாழ்க்கையவே போர்க்களமா மாத்திடும். சரி, இப்போ அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அந்த மாதிரியான மன எண்ணங்களை நாம கடந்து போக விடணும். நமக்கு நேரம் கிடைக்கிறப்போலாம் வாக்கிங் போகலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை நமக்கு பிடிச்ச ஹாபியை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிக்கலாம். இதை எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நீ தீர்வு கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஃப்ரீயாக விடு, இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு நினைக்கணும். ஏன்னா நமக்கு வர எல்லா பிரச்சனைகளுக்கும் மனக்குமுறல்கள் தீர்வை கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதன் மூலமாக தீர்வு வரும். இன்னும் ஒரு சில பிரச்சனைகளுக்கு காலம்தான் பதில் சொல்லணும். அதையும் தாண்டி வர பிரச்சனைகளை கடந்து மட்டும்தான் போக முடியும். இதுல முக்கியமா நாம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, எந்த பிரச்சனைக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், எந்த பிரச்சனையை கடந்து போகணும்னு முடிவெடுக்கிறதுல தான் இருக்கு. அதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மண்டையில ஏத்தி வச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் மன நிம்மதி, தெளிவான சிந்தனைகள், சந்தோஷம் இதெல்லாம் நம்ம மண்டையில ஏத்த எங்க இடம் இருக்கும் சொல்லுங்க. ஸோ இனிமே உங்களுக்கு எப்பெல்லாம் உங்களோட சாதாரண எண்ணங்கள் மன குமுறல்களாகவோ மன அழுத்தமாகவோ மாற ஆரம்பிக்குதோ இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வச்சு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வெளியே இருந்து ஆள் யாராவது குதிச்சு வர போறாங்களா, இல்லைன்னா நம்மளை சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வச்சுக்கிறது நம்மளோட கடமையான்னு கேட்டு பாருங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.